அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமெட்ரியில டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுவேன். அதே போல் ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 7 டாபிக் இந்த புக்லெட்ஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட்டு கொடுத்துருப்பேன். அதே போல் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டும் கொடுத்துருப்பேன். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா சண்டே டெஸ்ட் சீரிஸ் போகிற கூகுள் ஃபார்ம் புக்லெட்டு உங்கள் கைக்கு வந்துடும். அது ஒரு இதுக்கு செவன்த்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் இவ்வளோ வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் அந்த டாப்பிக்கான மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ டோட்டலாக 1 to 7 இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக வாங்கிக்கிங்க. ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல். ஸோ இது எல்லாம் நான் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொரியர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 30 kg பார்சல். அப்போ எவ்வளோ பெரிய வெயிட் இருக்கும் பாருங்கள் அந்த மெட்டீரியல். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ரிசீவ் பண்ணி படிங்க. இல்லை சார் எனக்கு 7th மட்டும் வேணும், இல்லைனா 3 வேணும், இல்லை 4 வேணும் அப்படின்னா எந்தெந்த டாபிக் நீங்கள் நம்பர் சொல்கிறீங்களோ அந்த நம்பருடைய காஸ்ட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் ஜஸ்ட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் புக்கிங் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847 அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் அட்ரஸுக்கு கொரியர் வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா. அதே போல் இந்த ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அதே போல் ஃபுல் செட் ஆஃப் எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் தியரியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிசல்ட்ஸ் பேஸ்டு எம்சிக்யூஸ் இருக்குது அப்படின்றது மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான எம்சிக்யூஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்னோட எம்சிக்யூ புக்லெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இந்த எல்லா கொஷினுமே உங்களுக்கு மாட்டிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லெட் ஜி பி a group of order p square when p is a prime இருந்தால் ஜி என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஆர்டர் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, வேறு பி இஸ் a prime இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அப்ளியன் குரூப்பாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் அப்ளியன். இப்போ என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 4 கொடுத்துட்டாங்க, இது அப்ளியன் குரூப்பா. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 9 கொடுத்துட்டாங்க, இது அப்ளியன் குரூப்பா. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 25 கொடுத்துட்டாங்க, இது அப்ளியன் குரூப்பா அப்படின்றதுக்கான ஐடியாஸ் தான் இது. ஓகே, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 121 கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த குரூப் வந்து அப்ளியனான்னு கேட்பாங்க. ஸோ இது 11 ஸ்கொயர் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ 11 ஸ்கொயர் ப்ரைம் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அப்ளியன் குரூப்னு நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. சென்டர் ஆஃப் S3 அதாவது சிமெட்ரிக் குரூப் பர்முடேஷன் குரூப் இல்லைங்களா. ஸோ பர்முடேஷன் குரூப்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 ஃபேக்டர் எலமெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே 1-to-1 பைஜெக்டிவ் மேப் பிட்வீன் 3 elements to 3 elements. அதாவது 1 2 3 எலமெண்ட் செட்டில் இருந்து அதே 3 எலமெண்ட் செட்டுக்கு மேப் கொடுக்குற பைஜெக்ஷன் இது எல்லாமே பைஜெக்ஷன். ஸோ இது பைஜெக்டிவ் மேப். ஸோ இந்த பைஜெக்டிவ் மேப்போட பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது 3 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் சென்டரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு சென்டர் ஆஃப் S3 என்னவா இருக்கும், ட்ரிவியலா நான் ட்ரிவியலா, A3யா. A3ன்றது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவன் பர்முடேஷன் which is a சப் குரூப் ஆஃப் S3. ஓகே, அதே போல் சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 3யா இருக்கலாமா, இல்லை S3யே சென்டருக்கு வருமானு சொல்லி கேட்பாங்க. ஸோ S3யை பொறுத்தளவுக்கு சென்டரில் ட்ரிவியல் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ S3யை பொறுத்தளவுக்கு சென்டர் ஆஃப் த S3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரிவியலாக இருக்கும். ஓகே, for any n greater than or equal to 3 center of S3 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ட்ரிவியல். சென்டர் ஆஃப் SN பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ட்ரிவியல் ஆகும். ஓகே, சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ எந்த ஒரு n greater than 3 எடுத்துக்கிட்டாலும் S4 சென்டர் என்ன, S6 சென்டர் என்ன, S8 சென்டர் என்ன, S100 சென்டர் கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் ட்ரிவியல். அதாவது ஐடென்டிட்டி பெர்முடேஷன்ஸ் உள்ள இருக்கும்னு அர்த்தம். ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் ஆஃப் த சைக்கிள் குரூப் ஆஃப் ஃபார் ZNக்கு என்ன கிடைக்கும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ZNுடைய ஜெனரேட்டர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜெனரேட்டர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ZNோட ஜெனரேட்டர்ஸ் கேட்டாங்கன்னா பை ஆஃப் n. ஸோ ஆயிலர் ஃபீ ஃபங்க்ஷன். அப்போ பை ஆஃப் 10ஓட வேல்யூ நான் ஆல்ரெடி நம்ம நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஆன்சர் வந்து 4. ஓகே, ஸோ அதுக்கு தான் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தாக வந்து பீப்புள்ஸ் வந்து யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனில் என்னுடைய குரூப்பில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் நான் கொடுத்துருப்பேன், எவ்வளோ டேட்டாஸ் ரிசீவ் ஆகுன்றது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டிலே பண்ண வேணாம். நீங்கள் நியூவாக கூட உங்களை ஷெடியூலில் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் உடனே பண்ண வேண்டியும் அந்த மெட்டீரியல் புக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் சீரிஸை ஜாயின் பண்ணிக்கிங்க. இல்லை சார் நான் டெஸ்ட்டு மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாமா, ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெஸ்ட் சீரிஸோட டீட்டெயில் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் சீரிஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இஃப் H is a சப் குரூப் ஆஃப் G அண்ட் G mod H is என்னவா இருக்குன்னா ஒரு கோஷன் குரூப்பாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இந்த கோஷன் குரூப் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஆல்வேஸ் H is a நார்மல் சப். இந்த நொட்டேஷன் பேர் வந்து நார்மல். இந்த நொட்டேஷன் எப்போலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே நார்மல் சப் குரூப்னு அர்த்தம். ஓகே, ஸோ நார்மல் சப் குரூப் உங்களுக்கு லெஃப்ட் கோ செட் ஈக்குவல் டு ரைட் கோ செட்டாக இருக்கும். ஆர் GH G இன்வெர்ஸ் ஈக்குவல் டு Hஆக இருக்கலாம். இல்லைன்னா
ஸ்மால் ஜிஹெச் ஜி இஸ் அ சப்செட் ஆஃப் ஹச் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம். ஓகே, இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் உள்ள வர்றது தான் உங்களுக்கு என்னது நார்மல் சப் குரூப்போடைய டெஃபினிஷன். ஸோ இப்போ நார்மல் சப் குரூப் பொறுத்தளவுக்கு எப்போ ஒரு கோஷன் குரூப் நார்மல் சப் குரூப் எப்போ கொண்டு வராங்க அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. என்னன்னா ஒரு சப் குரூப் ஒரு குரூப்போடைய சப் குரூப் நார்மலாக இருந்தால் அதை வச்சு ஒரு கோஷன் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஜி மாட் ஹச் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஜிஹெச் where G belongs to capital G. Okay, collection of all GH where G belongs to capital G. இது வந்து ஆக்சுவலாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இது பேர் தான் கோஷன் குரூப். ஓகே, ஸோ மேப்பிங் பார்த்தீங்கன்னா பை ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி இன்ட் ஹெச்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஹோமோமார்பிஸத்தை டிஃபைன் பண்ணும். ஸோ இது போல் நிறையா உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம குரூப் தியரிக்குனே தனியாக தியரி சால்வ்டு ப்ராப்ளம் மெட்டீரியல் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ரிங் வேணால் ஐடியல் வச்சு கோஷன் பண்ணணும். கோஷன் ரிங் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு 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 குரூப்பை கோஷன் பண்ணால் நீ நார்மல் சப்குரூப்ஸ் வச்சு தான் பிரிக்க முடியும். அதே போல் ஒரு ரிங்கை கோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஐடியல்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அது போல் எல்லாத்துக்குமே ஒரு சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நீட்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ எந்த விதத்துலையுமே நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, கரெக்டாக போயிட்டே இருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் எ குரூப் வித் எக்ஸாக்ட்லி ஒன் சப் குரூப் ஆஃப் ஈச் ஆர்டர் டிவைடிங் ஆர்டர் ஆஃப் ஜி. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு எ குரூப் வித் எக்ஸாக்ட்லி ஒன் சப் குரூப் ஆஃப் ஈச் ஆர்டர் டிவைடிங் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பை பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஆல்வேஸ் சைக்கிளிக். ஓகே, ஸோ ஒரு ஜின்ற குரூப்புக்கு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. சப் குரூப்போட ஆர்டர் எல்லாமே ஜியோட குரூப்பை டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த ஜி என்னவா இருக்கும், ஆல்வேஸ் சைக்கிளிக்காக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ Z10 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எந்த பாசிபிலிட்டி சப் குரூப் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் அது வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். அப்போது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் 1 ஆர்டர் இருக்கலாம், 2 ஆர்டர் இருக்கலாம், 4 ஆர்டர் இருக்காது, 5 ஆர்டர் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 10 ஆர்டர் இருக்கலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் தான் என்ன ஆகும், இந்த குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். அப்போ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சப் குரூப் கேட்டாங்கன்னா ட்ரிவியல் குரூப், ஆர்டர் 2, ஆர்டர் 5, ஆர்டர் 10. புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைக்கிளிக் குரூப்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குரூப் இருக்கு, அதனுடைய சப் குரூப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த குரூப் வந்து ஒரு சைக்கிளிக் குரூப்பா. அடுத்து த ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட்ஸ் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப்பா இருக்கு அப்படின்னா அந்த தியரத்துக்கு நேம் வந்து லெக்ராஞ்சி தியரம். ஸோ எந்த ஒரு சப் குரூப் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். அது பேர் என்னது, லெக்ராஞ்சி தியரம். ரொம்ப முக்கியமான தியரம். எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் ஆல்வேஸ் சைக்கிளிக். ஸோ அப்ளியனா இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம். ஏன்னா சைக்கிளிக் குரூப்ன்றது அப்ளியன் இட் செல்ஃப் இஸ் நார்மல். அப்போ ஆல் ஆஃப் தி அபவுட் ட்ரூ. Every subgroup of a cyclic group is cyclic. Every cyclic group is abelian. So once abelian itself is normal. So all of the above is correct. At group of prime order always now cyclic. Any group of prime order on the cyclic. At the kernel of a group homomorphism in our normal subgroup. ஒரு ரிங் ஹோமோமார்பிசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, குரூப் ஹோமோமார்பிசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கர்னல் வந்து உங்களுக்கு என்னது, ஒரு நார்மல் சப்குரூப். ஓகே, நெக்ஸ்ட் if order of G equal to PQ where P less than Q, P and Q are primes அப்படின்னா G cyclic if P does not divides Q minus 1 இருக்கும். இது வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இஃப் இந்த இடத்துல கண்டிஷன் கேட்குறாங்கன்னு அர்த்தம். கண்டிஷன் கேட்குறாங்க. if order of G PQ where P and Q are primes and P less than Q ஃபார்மேட்டில் இருக்கு, which implies G is cyclic அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ எந்த ஆப்ஷன்றதை பார்க்கணும். P does not divides Q minus 1 அந்த சைக்கிளிக் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ரிசல்ட்டை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இது திரும்ப திரும்ப நிறைய கொஷின்ஸ்ல நான் கேட்டிருப்பேன். அதுக்கு வந்து ஒர்த் இருக்கு, அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கான கொஷின் அது. ஓகே, அடுத்து த குரூப் GLN of over ஆர் ஆஃப் ஆர்டர் 2, அதாவது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் ABCD ஃபார்மேட்ல இருக்கும். ABCDலாம் வந்து உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆகும். அதாவது AD மைனஸ் BC வந்து ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே வர ஒரு குரூப்போட எலமெண்ட்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நேம் வந்து GL ஜென்ரல் நியர் குரூப் ஆஃப் ஆர்டர் 2x2 மேட்ரிசஸ் என்ட்ரிஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன். இது வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அது நன் அப்ளியன் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆல்வேஸ் நன் அப்ளியன், பிகாஸ் இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான், நீங்கள் ஜஸ்ட் ஆப்ரேஷனாக யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இன் Z8 எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து 8 டிவைட் பண்ண தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது D டிவைட்ஸ் என்ன இருந்தால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் D, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் D in Z10க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலக்யூ ஃபங்க்ஷன் phi of t, ஆயிலக்யூஷன் ஃபங்க்ஷன் நம்ம பிடிச்சோம். ஓகே, whenever D divides n அப்படி இருக்க பட்சத்தில் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் D in Z10 கேட்டிங்கன்னா phi of t. இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 in Z8. அப்போ 2 வந்து 8 டிவைட் பண்ணும். phi of 2 ஓட வேல்யூ ஒன்று, P is a prime அந்த P minus 1. இப்போ வேல்யூ ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு, phi of P. P is a prime அந்த வேல்யூ வந்து P minus 1. அப்போ ஒன்லி ஒன்றுன்றது இங்கே கரெக்ட். அடுத்து சிம்பிள் குரூப் ஆஸ் என்ன ஆகும், ஒன்லி
ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த ஒரு சிம்பிள் குரூப் எடுத்துக்கிட்டாலும் ஒன்லி நார்மல் சப் குரூப்ஸ் ஆர் ட்ரிவியலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் குரூப்பில் நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகாமனா எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, ஒரு குரூப் சிம்பிளாக இருக்கிறதுக்கு ரீசன் ஆனால் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் மட்டும் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்னா என்ன? ஒன்று ஐடென்டிட்டி குரூப் இல்லைனா பேரண்ட் குரூப், இது ரெண்டு தான் நார்மல். ஓகே, ஸோ எந்த ஒரு குரூப் எடுத்துக்கிட்டாலும் அது இட்செல்ஃப் இஸ் நார்மல். மைண்ட் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்க நீங்கள் சப் குரூப்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ அப்ளியன் குரூப் இருக்குன்னா அதுக்கு எத்தனை நார்மல் சப் குரூப் இருக்கும்? கிடைக்கிற சப் குரூப் எல்லாமே நார்மலா? அப்ளியன் குரூப் பொறுத்தளவுக்கு எல்லா சப் குரூப்புமே நார்மலா? கமெண்ட் பண்ணுங்க. எவ்ரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்ட், அது நமக்கு தெரியும். எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்டுன்றது தப்பு. எவ்ரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிட்டாவே அது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? ZP ஃபார்மேட்ல இருக்கும். மாடுலோ பிரைம் P ஃபார்மேட்ல வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன்றதால அது உங்களுக்கு என்னது? ஆல்வேஸ் ஃபீல்ட் ஆகிடும். ஓகே, அதே போல் எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன், பட் எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் நீட் நாட் பி ஃபீல்ட். சப்போஸ் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் அதாவது ஃபீல்டாக இருக்கும். மைண்ட் வச்சுக்கங்க. ஆர்டர் ஆஃப் A power K டிவைட்ஸ் நான் சொல்லி கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் A power K இஸ் நத்திங் பட் n divided by GCD of n, K. அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் A power K வந்து என்ன நடக்குதுன்றத பாருங்களேன். குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணுதா? அப்போ ஆர்டர் ஆஃப் ஏவை டிவைட் பண்ணுதா? இல்லை K என்ற எலமெண்ட்டை கொடுக்குதா? இல்லைன்னா நன் ஆஃப் தி அபவ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் A power K டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏவா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஏவோட ஆர்டர் வந்து 10 இருந்தால் A power 100 ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனுடைய ஆர்டர் வந்து எதை டிவைட் பண்ணும்? அந்த 10 தான் டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் A power K டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏவா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது ஏன்னா ஜென்ரேட்டர்ஸ் இல்லைங்களா? ஜென்ரேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ஜென்ரேட்டர்ஸ் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஆர்டர் ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆர்டர்ஸ் போட்டாலும் ஏதோ ஒரு ஃபைனைட் ஆர்டர் கிடைச்சிட்டே வரும். அது வந்து இந்த பேரண்ட் ஆர்டரை டிவைட் பண்ணிக்கிட்டே போகும். அதுதான் ஐடியா. அடுத்து, let G be a finite group acting on itself by a conjugation. The number of elements in the orbits x belongs to G is equal to நான் சொல்லி கேட்குறாங்க. Index which is nothing but centralizer of x. ஓகே, சென்ட்ரலைசர் தான் இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் வந்து கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை, பட் இருந்தாலும் இந்த போர்ஷன் உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதனால இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, if G is a group of order 45, the number of 5 silo subgroup எவ்வளோ இருக்கும்? குரூப் ஆஃப் 45 நம்பர் ஆஃப் 5 சப் குரூப். இப்போ எப்படி எழுதுறீங்கன்னா ஆர்டர் ஆஃப் G வந்து எப்படி போறீங்க? 9 5s are 45. அப்போ 5K + 1 வந்து டிவைட்ஸ் 9, அதுதான் கவுண்ட். இதுதான் நம்பர் ஆஃப் 5 சப் குரூப். இப்போ K = 0 கேஸுக்கு 9 டிவைட் பண்ணும். K 0 கொடுத்தீங்கன்னா 1 வரும், 1 9 டிவைட் பண்ணும். K = 1 கேஸுக்கு 6 வரும், 6 does not divides 9. கரெக்டுங்களா? K = 2 கேஸுக்கு 10 11 ஆகிடும். அப்போ ஒன்லி 1 தான் இருக்கு. அப்போ யூனிக் நார்மல் சப் குரூப் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 72 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் கலெக்ட் பண்ண ப்ராப்ளமை நீங்கள் நோட் போட்டு எழுதுங்க. இது போல் லைன் பை லைன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரா ஆரம்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எஸ்டின் புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கொஷின்ஸை லைன் பை லைன் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம 1 by 1 பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா இயர் 15 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். 15 வரைக்கும் 16 17 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த MCQs வேணும் அப்படின்னா என்னுடைய அந்த புக்லெட்ஸ்லாம் புக் பண்ணிக்கிங்க, புக் பண்ணி படிங்க. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். சார் ஆல்ரெடி நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பாக இன்னும் நிறைய ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஏன்னா எல்லா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க, அவங்களுடைய மைண்ட் தாட் என்ன இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்கன்றதையே சேர்த்து கொஷினாக மாற்றிருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு கோர்வையாக கிடைக்கும். நான் நிறைய இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன் சார், தப்பு கிடையாது, நீங்க படிங்க, படிக்கிறதா நல்லது. பட் கூடவே கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு போதுமான கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ நான் இல்லாத நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்க டெஃபினட்டா ஃபீல் பண்ணுவீங்க, வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ உங்க காஸ்ட்டுக்கு ₹1 கூட லாஸ் கிடையாது, ரொம்ப ஒர்த்தா இருக்கும் மெட்டீரியல். ஸோ நீங்க பிலீவ் பண்ணி இதை நீங்க வாங்கி படிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.